ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்னைக்கு ரோப்ளெக்ஸில் எஸ்கேப் த அக்வாரியம் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறேன். ஆக்சுவலாக ஒரு அக்வாரியம்குள்ளே நம்மளை விட்டுருவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வரணும். அதுதான் கேமு. அக்வாரியம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மீன் ஜெல்லி ஃபிஷ்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பகுதி தான். இப்போ அந்த பகுதியிலேருந்து நம்ம வெளியே வரது தான் டாஸ்கே. பார்த்தீங்களா, ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. இது மேலே குதிச்சு குதிச்சு தாண்டணும். ஐயோ, ஓகே. இது 3 கதவு வச்சுருக்காங்க. அதில் ஒரு கதவு, ஐயோ அதாங்க 3 கதவில் சரியான கதவை சூஸ் பண்ணி போகணும். இதில் நடு கதவு, ஓகே. இதில் ஐயோ, அப்போ லெஃப்டில் இருக்க அந்த கதவை தான் சூஸ் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கதவில் நடு கதவை சூஸ் பண்ணணும், ஓகே. நடு கதவு. இதில் லெஃப்ட்டு கதவு, ரைட்டு. இதில் போவோம். கரெக்டாக வந்துட்டோங்க. ஓகே. மேலே கல் மாதிரி குதிச்சு குதிச்சு போனோம் போல். நிறைய மீன்லாம் வருங்க போக போக. இது ஐயோ, தாண்டி தாண்டி போனோங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம். தாண்டு தாண்டு. ஐயோ, என்னங்க இப்படி மாட்டிக்கிறேன். தாண்டு தாண்டு. எகுரு, அவ்வளோதான். அவ்வளோதான். ஐயோ, அந்த கதவுல படக்கூடாது. ஆக்சுவலாக அந்த கதவுல வந்து ஷாக் போயிட்டுருக்குங்க. நம்ம அதை பாருங்க. ஓகே, நடு கதவு. இந்த லெஃப்ட்டுக்கு. ஐயோ, சே, நான் ஏற்கனவே வந்த கதவையே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. விளையாடுற ஆர்வத்தில் வந்த கதவையே மறந்துட்டேன். இதில் அந்த ரைட்டு போகணும், ரைட்டு. இந்த லெஃப்ட் கதவுல தொடக்கூடாதுங்க. நம்ம எகுறோம்ல, அப்போ கூட தொடக்கூடாது. தொட்டால் நம்ம ஷாக் அடித்த மாதிரி இறந்து போயிடுவோம். கவனமாக இருக்கணும். ஐயோ, தொடாமல் இருக்கணும். ஐயோ ஐயோ, சே, என்னங்க அவனுங்க எப்படி சாமர்த்தியமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வேணும்ட்டே அந்த இடத்துல கல்லை வச்சுருக்காங்க. நம்ம இடிக்கணும் அப்படின்றதுக்காகவே கல்லை ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம இருந்தாலும் ஒட்டாமல் குதிக்கணும். ஸ்டார்டிங் கொஞ்சம் வந்து விளையாட கஷ்டமாக இருக்கும். போக போக ஈஸியாகிடும். நம்ம இந்த மாதிரி நிறையா ஆபி விளையாடிட்டோம்லங்க. அதனால் எனக்கு இப்போ கேம் ஓரளவுக்கு பழகிருச்சு. பொறுமை. ஐயோப்பா, பார்த்தீங்களா, படாமல் இருக்கேன். ஐயோ, தாண்டு தாண்டு. கரெக்டாக தாண்டிட்டா மேலே போயிடலாம். சொதப்புனா திரும்பி கீழே விழுந்துருவேன். சொதப்பக்கூடாது. ஐயோ, சொதப்பிட்டேங்க. சொதப்பக்கூடாதுன்னு அவ்வளோ சொன்னேன், ஆனால் சொதப்பிட்டேன். இதில் செக் பாயிண்ட் அதாங்க. இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செக் பாயிண்ட் வர வரைக்கும் நமக்கு போராட்டங்க. தாண்டிரு. சி, என்னங்க இது. நான் கேம் வந்து மொத்தம் இந்த கேமில் 45 ஸ்டேஜ் இருக்குங்க. அதில் 4 ஸ்டேஜ் தான் முடிச்சிருக்கேன். 4 ஸ்டேஜ் முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நிறையா ஸ்டேஜ் இருக்குது அப்படி பார்த்தா. தாண்டு. படக்கூடாது. செவத்தில் ஐயோ, படக்கூடாது. லைட்டாக தாங்க பட்டுச்சு. அதுக்கே நம்மளை பொசிக்கிட்டேங்க. ஓகே, லெஃப்ட் கதவு. அடுத்து ரைட்டு கதவு. ஓகே, சூப்பர். எது இந்த ஸ்டேஜை நம்ம தாண்டதுக்கே படாதப்படுறோமே. தாண்டு சின்சான், தாண்டு. சூப்பர் சின்சான். தாண்டு சின்சான். எப்போ வந்துட்டோங்க. விழக்கூடாது. விழுந்தா திரும்பி ஃபர்ஸ்ட்ல வந்து வரணும். விழாத. மேலே வந்துட்டேங்க. எஸ், மேலே வந்துட்டேங்க. சூப்பர். எப்படியோ மேலே வந்தாச்சு. இங்கேருந்து எங்கே போகணும்? செக் பாயிண்ட்டு வரணுங்க. முதல்ல செக் பாயிண்ட்டுக்கு வரணும். ஒரே செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஓகே, இந்த இதில் போகணும். அதாவது கேபிள் கார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேபிள் காரில் நம்ம போயிட்டுருக்கோங்க. ஏறக்குறைய இப்போ தண்ணி பகுதிக்கு தான் போக போகிறோம். நம்ம அங்கே போனோன்னே எகிரி குதிக்கணும் போல். அவனுங்களே இறக்கி விடுறாங்களா பார்ப்போம், இல்லைனா எகிரி குதிப்போம். வந்துட்டுமே. அவங்க இறக்கி விட மாட்டாங்கங்க. வண்டி திரும்பி போதுங்க. குதிச்சிடணுங்க. குதிச்சாச்சுல்ல. ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூலில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது இருக்குங்க. அதாவது ஸ்விம்மிங் பூலில் நம்ம மூழ்கக்கூடாதுன்றதுக்காக இருக்கும் பாருங்க, அது இருக்குது. இது என்னங்க சாக்லேட் மாதிரி இருக்குது. ஐயோ, அந்த கல் வழுக்குதுங்க. அதான் கல்லுங்க இது. அதாவது இந்த தண்ணிக்குள்ளே இருக்கோம்ல, ஒரு மாதிரி பளிங்கு கல், அந்த கல்லுங்க இது. வழுக்குதுங்க இந்த கல். ஐயோ, வழுக்குது. ஐயோ, வழுக்குது. அப்படியே வழுக்குதுங்க கல். பேலன்ஸே பண்ண முடியலங்க. இந்த சைடுக்காக ஓடுவோம். ஓடு. ஐயோ, வழுக்குதே. ஐயோ, தெரிச்சிட்டேன். ஆனால் பரவாயில்ல, நான் செக் பாயிண்டில் விழுந்து தான் செத்து போனேன். அதனால் வந்துருச்சு இந்த சைடு. ஏதோ வேறு மாதிரி போதுங்க. பாசி, தண்ணிக்குள்ளே பாசிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாசிக்குள்ளே தான் போகிறோம். இது எப்படின்னா ஒரு பெரிய மீன்லாம் இருக்கிற இடங்க.
அந்த இடத்துல நம்ம மாட்டியிருக்கோம், அங்கேருந்து தப்பிக்கணும். அதான் கேமு. ஐயோ தப்பான டைரெக்ஷன் போகிறேங்க. ஆமாம், இது தப்பான டைரெக்ஷன் தானே? ஆமாம், இந்த சைடு தான் போகணும். இதுதான் சரியான டைரெக்ஷனுங்க. சின்ன சின்ன கட்டை இருக்குல்ல, இதை தாண்டணும். ஓகே, தாண்டிடலாம். தாண்டு, அந்த சைடு தாண்டு, திரும்பி இந்த சைடு தாண்டு, திரும்பி இந்த சைடு தாண்டு, திரும்பி அந்த சைடு தாண்டு, திரும்பி இந்த சைடு தாண்டு. எப்பா, பரவாயில்ல சூப்பருங்க. ஐயோ வழுக்குதே வழுக்குதே வழுக்குதே, தாண்டிடு. வழுக்குதே 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 வழுக்குதே, தாண்டிடு. தாண்டி, ஐயோ சே, பயங்கரமாக வழுக்குதுங்க அது. அந்த கட்டை தாண்டு 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 தாண்டு. அவுட் ஆயிட்டனே. அவசரப்படக்கூடாது, கவனமாக தாண்டணும். தாண்டு. பொசிங்கிட்டங்க பொசிங்கிட்டங்க. தாண்டு 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 ஐயோ ஸ்ட்ரெயிட்டாகவே கட்டையை தாண்டி இருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கப்புறம் வேறு ஒரு கஷ்டமான ஸ்டேஜ் இருக்குங்க. இதுவே நான் இப்படி அவுட் ஆகிறேன். சே. எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்கங்க. அவனுங்களெல்லாம் எப்படியாவது பிடிக்கணுங்க. சார், அப்போ இந்த கட்டையிலேருந்தே தாண்டிடணும் போல், ஏன்னா அது டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுது பாருங்களேன். தாண்டு தாண்டு தாண்டு. ஐயோ, நாங்கள் தாண்டதுலையே நான் சேர்த்து போயிட்டுருக்கேன். சரி, தாண்டு ஐயோ தாண்டு. எப்போவுமே ஒரு 3வது 4வதுல தான் விடுவேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே விட ஆரம்பிச்சிட்டாங்க. தாண்டிடு. சூப்பர், தாண்டு. எப்போ தாண்டிட்டாங்க. ஐஸ் ஐயோ, ஐஸில் திரும்பி விழுந்துட்டேனே. ப்ளீஸ்ரா, ஐஸ்லேருந்து என்னை கொண்டு வாங்கடா. திரும்பி இந்த கட்டையில் இருந்தா சுத்தம் போங்க. தாண்டு 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 தாண்டு. அப்பா, ஒரே இடத்துல தாண்டிட்டாங்க. ஐஸை முடிச்சிடணும் கடவுளே, ஐஸை முடிச்சிடணும். ஓடி போய் தாண்டணும், ஓடி போய் ஐயோ, அவனுங்களே பாவப்பட்ட ஐஸ் இருக்கிற இடத்துல என்னை விட்டாங்க போலங்க. ஆமாம், ஐஸ் இருக்கிற இடத்துக்கே என்னை விட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் தாண்டு. அவ்வளோதாங்க. கஷ்டப்பட்டு அந்த இடத்த தாண்டிட்டோங்க. இங்கே பைப்பு, தண்ணி கடையிலையும் பைப்பு போகுது போல். அதை மிதிக்கலாமா மிதிக்கூடாதா தெரியலையே. இங்கேருந்து எப்படி போகிறது? அப்போ தண்ணி கடியில் போகிற பைப்புலேயும் நம்ம காலை வைக்கலாங்க. ஒன்றும் ஆகாது போல். இருங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, போகலாம் போல். அங்கேயும் அடியில் கொஞ்சம் பைப்பு போகுது, அதில் மிதித்து தாவிடணும் போல். இந்த வாட்டி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். பட் ஐடியா கிடச்சிருச்சுல, தாண்டிடலாம். பாருங்க, தண்ணிக்குள்ளே பைப்பு போகுது, அந்த பைப்பில் காலை வச்சு எகிரி அவ்வளோதான். அந்த பைப்பு கிட்ட வந்துட்டேன், தாண்டிட்டேன். ஸ்டார் ஃபிஷ்ஷு போகுது பார்த்தீங்களா? ஐயோ, ஸ்டார் ஃபிஷ்ஷில் நின்றுக்கிட்டே இன்னொன்று எகிரு. அவ்வளோதாங்க. அங்கே ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதில் குதித்து அடுத்த இடத்துக்கு போனோம். ஐயோ, தாண்டிடு. அப்பா, இது என்னங்க சின்னதாக ஏதோ இருக்குது, ஏதோ விதை மாதிரி இருக்குங்க. தாண்டு ஓடி வந்து தாண்டு. சூப்பருங்க, தாண்டியாச்சுங்க. இது என்ன இது? அந்த இடத்துல மிதந்துட்டுருக்கு. தாண்டு. அங்கே பார்த்தீங்களா, ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது பாருங்கள். தாண்டு. ஐயோ, இந்த சைடு தாண்டு, அந்த சைடு தாண்டு, இந்த சைடு திரும்பி எகிரி தாண்டு. சூப்பர், திரும்பி எகிரி தாண்டு. ஐயோ, அங்கே நாங்கள் சூறாவளி சுற்றிட்டுருக்கு, அதுக்குள்ளே குதின்றாங்க. குதிச்சிட்டேன். ஐயோ, நெருப்பு பிளம்புலாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அக்வாரியமில் ஏன் நெருப்பு பிளம்பு இருக்குது? ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க, இதுதான் ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க. ஜெல்லி ஃபிஷ் மேலெலாம் நம்ம உக்காந்தோன்னா கதை முடிஞ்சிடும். ஆனால் இது கேமுன்றதுனால நம்ம அதெல்லாம் தாண்டலாம். ஜெல்லி ஃபிஷ்ஷெல்லாம் தொடவே கூடாதுங்க, தொட்டாலே நம்மளுக்கு பிரச்சனை. எகிரு. நீங்கள் கடலுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலேயே தென்படும் இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம். எகிரு. சூப்பருங்க, தாண்டிட்டோங்க.
அச்சச்சோ. ம் அந்த கல்லில் குதிச்சு குதிச்சு போகணும் போல. தாண்டு, ஓடி வந்து 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 தாண்டு. தாண்டிட்டேன். ஐயோ, இதுவா? மூணுத்தில் ஒன்று தான் சரியான வழியாக இருக்கும். தப்பான வழியில் போயிட்டோம். சரி, இந்த வாட்டி ப்ளூவை ட்ரை பண்ணலாமா இல்லை ரெட்டை ட்ரை பண்ணலாமா? ரெண்டுத்தில் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ரெட்டை ட்ரை பண்ணலாம். ஐயோ, பொசிங்கிட்டேங்க. அப்போ ப்ளூ தான் கரெக்டுங்க. இந்த வாட்டி ப்ளூவை ட்ரை பண்ணுறோம். ப்ளூ சரியான வழி. சரி, அடுத்து க்ரீனை ட்ரை பண்ணலாம். கரெக்டான வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ, பொசிக்கிட்டேன். ஞாபகம் வச்சுக்கணுங்க. ரெண்டை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன போனோம்? ப்ளூ தானே போனோம். ரைட்டு. அடுத்து க்ரீன் தானே வந்தோம். ஆமாம், க்ரீன் தான் வந்தோம். அடுத்து என்ன போகலாம்? ரெட்டு போகலாமா? ஐயோ, பொசிங்கிட்டேங்க. ஏற்கனவே என்னென்ன ட்ரை பண்ணோம்? ஏற்கனவே ரெட்டு தான் ட்ரை பண்ணோன்னு நினைக்கிறேன். சரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ப்ளூவு, அடுத்து க்ரீனுங்க. அடுத்து க்ரீன் தானே? அடுத்து க்ரீன் தான். ரைட்டு. இதில் என்னது? ஐயோ, ரெட்டு போனோம். இந்த வாட்டி ப்ளூ போனோம். 2 அவுட்டு. அப்போ க்ரீன் போகணுமோ? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளூவு, க்ரீனு, திரும்பி க்ரீன் ட்ரை பண்ணலாம். ஓகே, க்ரீனு, திரும்பி க்ரீன் ட்ரை பண்ணலாம். ஐயோ, ஏங்க இந்த ரெட்டு ஏற்கனவே ட்ரை பண்ணி சேர்த்தங்க. கண்டிப்பாக க்ரீன் தாங்க. கண்டிப்பாக க்ரீன் தான். மறந்து போயிடுதுங்க. ஞாபகம் வச்சுருந்தாலும் மறந்து போயிடுது. க்ரீனு. க்ரீன் தான். கரெக்டாக போயிட்டேன் இந்த வாட்டி. குத்து மதிப்பாக தான் போனோம். ஐயோ, குத்து மதிப்பாக போய் கேலி ஆகிட்டோம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். ப்ளூவு, க்ரீனு, அதுக்கப்புறம் தான் மற்றது. சரி, ப்ளூ, க்ரீன், திரும்பி க்ரீன் போக வேணாம், ப்ளூ போயிடலாம். ப்ளூ போயிட்டோம். கரெக்டுங்க. சூப்பர். ஏனில ஏற சொல்கிறாங்க. ஐயோ, அந்த இடத்துல கட்டை சின்னதாக வச்சுருக்கீங்க. கட்டை சின்னதாக இருக்குது. நான் பாட்டுக்கு வேகமாக போய் விழுந்துட்டேங்க. பொறுமையாக போனாங்க அந்த இடத்துல. பொறுமையாக. அச்சிச்சி, அந்த இடத்துல நடுவில் கேப் வச்சுருக்கீங்க. அதை கவனிக்கலை. நான் இந்த வாட்டி கவனிச்சிட்டேன்ல, பார்த்துக்கிறேன். பொறுமையாக அந்த கட்டையில் போனவங்க. ஐயோ, மெலிசு கட்டையாக இருக்கா? நான் விழுந்துடுறேன். அந்த கட்டையில் போனோம், ஒரு ஜம்ப் பண்ணோம், முடிஞ்சிடும் கேமு. இந்த லெவல் முடிஞ்சிடும். சாரி, கேம்லாம் முடியாது. அப்படியே பொறுமையாக போனோம். அந்த இடத்துல ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வரும். அந்த இடத்துல ஜம்ப் பண்ணோம். ஜம்ப் பண்ணியாச்சுல்ல. இப்போ அடுத்த லெவல் வந்துட்டோம். ஐயோ, லேசர் லைட்டுங்க. குச்சியில் பார்த்து ஜம்ப் பண்ணோம். நிறைய பேர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு பொண்ணு நமக்கு முன்னாடி போது பாருங்கள். கூச்சு. பொண்ணு நில்லு, நான் வரேன். ஐயோ, என்னங்க, நான் அவுட் ஆகிட்டேன். நிறைய பேர் இங்கே தாங்க சுற்றிட்டு இருக்காங்க கேமில் பாருங்களேன். தாண்டு. சூப்பர். தாண்டியாச்சு. திரும்பி தாண்டு. லேசரில் படாமையும் தாண்டணும், மெலிசான இடத்துலையும் தாண்டணும். எப்போ என்னங்க கேமில் இருக்க பாதி பேர் இங்கே தான் இருக்கீங்க. என்னடா ஏன் பயந்து நின்றுட்டுருக்கீங்க தெரியலையே. வில்லங்கமான இடம் போலங்க இது. தாண்டு. பரவாயில்லங்க, நம்ம அவனுங்க நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் நம்ம தாண்டி வந்துட்டோங்க. 3 பேர்கிட்ட அங்கே நிற்கிறீங்க. நம்ம தாண்டிட்டோம்ல. யார் நாங்களா? ஏங்க, இப்போ கேமில் நான் தாங்க ஃபஸ்ட்டு. 21 ஸ்டேஜ் நான் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு அப்புறம் வரவன் 20 ஸ்டேஜ் தான் முடிச்சிருக்கான். நான் தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, எத்தனாவது இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இது என்ன வில்லங்கமான இடமா இருக்கும் போல். வாங்குற எவனாது வரவே மாட்டுறீங்க. ஒரு கட்டை வருது. கட்டையில் போய் இன்னுங்க எவனோ வரமாட்டான். வாங்கடா டே, தனியாகவே எப்படா நான் போக முடியும்? அந்த கட்டை தள்ளி போயிடுச்சுன்னா திரும்பி பக்கத்தில் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. சீக்கிரமா ஓடி வந்து ஜம்ப் பண்ணும் போல். ஐயோ, அதில் அந்த கட்டை பக்கத்தில் வரும்போது ஜம்ப் பண்ணோம். நான் ஆர்வக்குள்ள. ஒரு பொண்ணு வந்துருச்சுங்க நம்ம கூட. வா. அது என்ன விளையாடாமல் நிற்கிது? அது ஃப்ரெண்டு கூட வந்திருக்கு போல். வா. அவனுங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க போல். இப்போ தான் அந்த இது கட்டை வரதை கவனிக்கிறாங்க. ஓடி வந்து ஜம்ப் பண்ணு. ஐயோ, அந்த கட்டையில் நம்ம மூவ் ஆகணும் போலங்க. மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஐயோ, அந்த கட்டையில் சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட படக்கூடாது போல். சரி, தெரில, பார்ப்போம் இன்னொன்னாட்டி.
ஆஹா, இந்த ஸ்டேஜில் தாங்க இப்போ எல்லாருமே இருக்காங்க. ஏறபடியே எல்லாருமே இப்போ இதே ஸ்டேஜில் தான் இருக்கும். 22வது ஸ்டேஜ் இது. எல்லாருமே இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கும். அந்த கட்டையோட சைடில் படக்கூடாது போலங்க. ஐயோ ச்சே, என்னங்க இது. எவனும் தாண்டலங்க. பார்ப்போம். பொண்ணு, எப்படி தாண்டது? அதுக்கிட்ட கேட்போமா? அது பாருங்க திரும்பிக்குது. நம்ம கேள்வியே கேட்க விட மாட்டேங்குது. தாண்டு. ஐயோ, அதாங்க அந்த லைனில் படக்கூடாது போலங்க. ஆனால் குதிக்கும் போதே லைனில் தான் குதிக்கிறேன். அந்த லைனில் அப்போ லைனில் விழாத மாதிரி குதிக்கணும் போல். ஏறக்குறைய எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒருத்தன் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் ஸ்டேஜை தாண்டியிருக்கான். அவன் 23வது ஸ்டேஜுக்கு போயிட்டான். நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். இதே மாதிரி இன்னொன்று கட்டை வருதுங்க இந்த சைடு, பார்த்தீங்களா? அதை வருது பாருங்கள். ஓடி போயிருக்கணும். ஐயோ அச்சி, சுத்தம். இதை நான் தாண்டிடுவேண்ணா. நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள். அந்த வண்டிக்காக எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஓடி வந்து ஜம்ப் பண்ணும். அவ்வளோதாங்க. பொறுமையாக அது லைனில் இடிச்சு காலியாக போகுது பாருங்கள். ஓடி போய் எதிர். சே, நிறைய பேர் லைனில் மிதித்து செத்துட்டோம். எல்லாரும் இங்கே எனக்கு பின்னாடி இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தனா என்னை தாண்டி போயிட்டான். நான் மட்டும் மாட்டிகிட்டு இருக்கேங்க. லைனில் படாமல் வந்துட்டேன். சூப்பர். எப்படியா தாண்டிடுறா. இந்த வாட்டி தாண்டிடுறா. ஓடி போய் ஜம்ப் பண்ணோம். ஓடி போய் அந்த வண்டியில் ஜம்ப் பண்ணோம். அந்த வண்டியில் இருக்க லைன்லேயும் படக்கூடாது. கட்டையில் தான் குதிக்கணும். அப்பா, இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிட்டேங்க. ஐயோ, திரும்பி இந்த சைடா? இன்னொன்று வாட்டி குதிக்கணுமா? பார்ப்போம். ஆஹா, இன்னொன்று வண்டி வருதுங்க. இன்னொன்று வாட்டி குதிக்கணுங்க. ஐயோ, ஓடி போய் ஜம்ப் பண்ணுறான். அப்பா, இந்த வாட்டியும் படாமல் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு பட்டுச்சு, செத்துருச்சு. பரவாயில்ல. சூப்பர். ஐயோ, குதிச்சிட்றா. கரெக்டாக குதிச்சிட்றா. கைப்பில்லை. குதிச்சிட்டாங்க. இங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். நம்ம போவோங்க. ஜம்ப் பண்ணு. சூப்பர். ஐயோ, நாங்கள் இவ்வளோ மெலிசான வழி வச்சுருக்கீங்க. உசாராக போனோம் இந்த இடத்துலலாம். இது என்னமோ விதை மாதிரி இருக்குல்ல. அக்வாரியமில் என்ன விதை இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அக்வாரியமில் இது இருக்கும். இது கூட ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கும், அக்வாரியமில் இருக்காது. சரி, ஓகே. போ. எகிரு. எகிரு. சூப்பர். அடுத்தது தாண்டியாச்சு. அடுத்து தாண்டியாச்சு. ஓகே. இப்போ பலூனா ஜெல்லிஃபிஷ்ஷாக தெரில. ஜெல்லிஃபிஷ் தான் நினைக்கிறேன். தாண்டு. ஓடி வந்து தாண்டு. ஐயோ, பொசிங்கிட்டாங்க. எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். நம்ம தாண்டி போகவே கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டு நம்ம போய் அக்வாரியத்தை முடிக்கணுங்க. அதுதான் கேமு. ஓடி வந்து ஐயோ சறுக்கிட்டு போய் விழுந்துட்டாங்க. கரெக்டாக குதிச்சேன், பட் சறுக்கிட்டு போய் விழுந்துட்டேன். ஓடி வந்து ஜம்ப் பண்ணோம். திரும்பி ஓடி வந்து ஜம்ப் பண்ணோம். சூப்பர். திரும்பி ஓடி வந்து ஜம்ப் பண்ணோம். இந்த வாட்டி தாண்டிட்டாங்க. தாண்டு. ஓடி வந்து ஜம்ப் பண்ணு. திரும்பி ஜம்ப் பண்ணு. சூப்பருங்க. தாண்டிட்டேன். ஐயோ, பார்த்தீங்களா? ஆமாங்க, சுற்றுறாம சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க. தாண்டு. ஓடி வந்து தாண்டு. சூப்பருங்க, தாண்டிட்டோங்க. தாண்டு. ஐயோ, கீழே விழுந்துட்டாங்க. திரும்பி ஆமையிலிருந்து வரணுமா? ஆமையிலிருந்து வருதா? எந்த சைடு போனோம்? இந்த சைடு. ஐயோ, ஆமையிலிருந்து வந்திருக்கு போலங்க. ஐயோ, செத்து போயிட்டேன். ஆமையை தாண்டி போகணுமா? ஐயோ, திரும்பி விழுந்துட்டாங்க. என்ன இப்போ நான் தாங்க ஃபஸ்ட்டு கேமில் பாருங்களேன். டக்குன்னு தாண்டி வந்துட்டேன் போலங்க. பாருங்க, நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கேன். 27 ஸ்டேஜ் முடிச்சிருக்கேன். ஏங்க தப்பான சைடு போயிட்டுருக்காங்க. நான் தப்பான சைடு தானே போகிறேன். இந்த ஆமையை நான் தாண்டி
ஓஹோ, புரியுது புரியுது புரியுது. ஆமைக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணுறோமா? ஏன்னா பாருங்க, ஸ்டேஜ் ஒருத்தன் 45 ஸ்டேஜ் முடிச்சிருக்காங்க. அப்போ நான் செகண்டுங்க, ஃபஸ்ட் இல்லை. ஒருத்தன் 45 ஸ்டேஜ் முடிச்சிருக்கான், நான் தான் செகண்டு போல். 27 ஸ்டேஜ் முடிச்சிருக்கேன். மற்றவங்களாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. என்ன இது பலூன்? ஏங்க நான் ஆப்போசிட் சைடு வந்துட்டுருக்கேங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அது பாருங்க, நான் ஏற்கனவே தாண்டி வந்த இடத்த திரும்பி தாண்டிட்டு இருக்கேங்க முட்டாள்தனமா. இப்போ செத்து தான் திரும்பி அந்த இடத்துக்கு வரணும் போல். நம்ம செத்துருவோம், செத்துட்டா அதுக்கப்புறம் வரலாம். பாருங்க, ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். ஸ்டேஜ் குறைஞ்சிட்ருக்கு பாருங்க, ஏறாமல் ஸ்டேஜ் குறையுது. ஐயோ, அவனுங்க வேறு எல்லாரும் வராங்க பாருங்க. அச்சோ, அவுட் ஆகிட்டு திரும்பி வரணுங்க. இது பாருங்க, நமக்கு பின்னாடி இருந்தவன்லாம் இப்போ வந்துட்டுருக்காங்க பாருங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோங்க. நம்ம இறந்தாதான் இப்போ திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வர முடியும் போல். இருங்க, நம்ம நெருப்பில் குதிச்சிருவோம், அப்போ தான் வர முடியும். நெருப்பில் குதிச்சிரு. சே, அதாவது முன்னாடி 2 ஸ்டேஜ் போகிறதுக்கு பதிலாக பின்னாடி 2 ஸ்டேஜ் வந்துட்டேங்க. அது பாருங்க, ஆமையை தாண்டிட்டு இந்த சைடு தான் போனோம். ரைட்டு, இந்த சைடு தானே விழுந்தேன். ஆனால் நான் பாருங்கள் திரும்பி ஆமை இடத்துக்கு போயிட்டேன். சே, சரியான சொதப்பலுங்க இது. எகிரி குதிச்ச சைடு வரணும். ஐயோ, பொசிங்கிட்டேன். சே, நான் ரொம்ப முன்னாடி வந்தேங்க. இப்போ பாருங்கள், ஆளுங்களாம் என் கிட்ட வந்துட்டாங்க. தாண்டு 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 தாண்டு. எகிரி குதிச்சு சைடு வரணும், திரும்பி எகிரி குதிச்சு சைடு வரணும், திரும்பி எகிரி குதிச்சு சைடு வரணும், திரும்பி எகிரி குதிச்சு சைடு வரணும். சைடு இல்லை, முடிஞ்சிச்சு. பார்த்து தாண்டணும். தாண்டு, அடுத்து தாண்டு, அடுத்து தாண்டு, அடுத்து தாண்டு, அடுத்து தாண்டு, அடுத்து எகிரு. அவ்வளோதாங்க. ஐயோ, லேசர் சுற்றுதே, லேசரில் படாமல் போனோம். எகிரி. ஐயோ, லேசர் வருதுன்னு பதட்டப்பட்டு அவுட் ஆகிட்டேன். சூப்பருங்க. போ 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 போ, நிற்காத, போ நிற்காத, தாண்டு. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி நம்ம வேறு என்ன கேம்லாம் விளாட்லாம்? நிறையா இருக்குங்க. இந்த வழியில் பிரச்சனை வர வைக்கிற கேம் நிறையா இருக்குது. ஈவில் பிரின்சிபல் துரத்துகிற கேமு நிறையா இருக்குது. ஸ்கூல்லேருந்து தப்பிக்கிறது, காலேஜிலேருந்து தப்பிக்கிறது நிறையா இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் விளையாடி காட்டுறேன். இந்த கேமில் என்னங்க, நம்ம தாங்க இப்போ செகண்ட் இருக்கோம். ஒருத்தன் நமக்கும் முன்னாடி எவ்வளோ முன்னாடி போயிருக்கான் பாருங்களேன். 45 ஸ்டேஜ் முடிச்சிட்டான். அப்போ அவன் எவ்வளோ வேகமாக விளையாடிருப்பான்னு யோசிங்களேன். தாண்டு 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 தாண்டு. எப்படியாவது இதை தாண்டணுங்க. தாண்டு, ஓடி வந்து தாண்டு 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 தாண்டு. லேசர் வரும்போது கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணிட்டேன். ஐயோ, என்னங்க இது, ரொம்ப தள்ளி இருக்குங்க. அது நம்ம ட்ரை பண்ணுவோம். முடிக்க முடியலன்னா இந்த கேமை இதோட முடிச்சுப்போங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விளையாடிட்டேங்க. ஏறக்குறைய 20 நிமிஷத்துக்கு மேலே விளையாடிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நேரம் ஒரே ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. ஒன்று முடிக்கணும், இல்லையா கேமை விட்டு வெளியே போயிடணுங்க. தாண்டு. இந்த வாட்டி முடித்தா விளாட்லாம். ஐயோ, செத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா நம்ம கேமை விட்டு குவைட் பண்ணிடலாம். ஐயோ, அவுட் ஆகிட்டேங்க. போதுங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே விளையாடிட்டேன். நான் இன்னொன்று நாள் இன்னொன்று கேம் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லோரையும் திரும்பி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பாய். இது லாஸ்ட்டு ட்ரையே. அவுட் ஆகிட்டா முடிச்சுக்கலாம். பாருங்க, அவுட் ஆகிட்டோம். பாய்ங்க.